Hi guys, I'm welcome back to Kama Crypto. எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க because cryptocurrency பத்தின எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு டே டு டே ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். So crypto summit வந்து பாத்தீங்கன்னா it is just around the corner. இப்போ யாரெல்லாம் இந்த அட்டெண்டீஸ் யாரெல்லாம் வர போறாங்க அப்படின்றது நம்ம ரொம்ப க்ரூஷியலா வந்து பாத்தீங்கன்னா நோட் பண்ணணும். So இந்த crypto சம்மிட்டுக்கு வந்து முக்கியமா யார் வர போறா? மூணு பேர் வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு ரொம்ப கிளியர் கட்டா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா யாருன்னா எக்ஸோடஸோட சேர்பர்சன், அதாவது ஜேபி ரிச்சர்ட்சன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆள். இவர் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸோடஸ் அப்படின்ற நிறுவனத்தோட தலைவராக இருக்காரு. எக்ஸோடஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய கிரிப்டோ வேலட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ற ஒரு ஆர்கனைசேஷன். ஸோ அவங்க வந்து கிரிப்டோ வேலட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பிக் ரன்னர்ஸ், ஃப்ரண்ட் ரன்னர்ஸ் ஆஃப் தி இண்டஸ்ட்ரியா வந்து பாத்தீங்கன்னா இருக்காங்க. செகண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா பாராடிமோட சேர்பர்சன் வந்து பாத்தீங்கன்னா வராரு. ஸோ அந்த பாராடிம் கம்பெனியுமே வந்து பாத்தீங்கன்னா நிறைய கிரிப்டோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனில இருக்காரு. ஸோ அந்த பாராடிமோட சிஇஓ வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் எக்ஸ்தலத்துல வந்து பதவிட்டு இருக்காரு. நானும் இந்த மாதிரி வந்து பிரசிடென்ட் வந்து எங்களை இன்வைட் பண்ணியிருக்காங்க, நானும் வரேன்னு சொல்லிட்டு. ஸோ மூணாவது நம்மளுக்கு தெரிஞ்ச இன்வைட் வந்து யாரு வராரு உள்ள பாத்தீங்கன்னா மைக்கேல் சேலர். அதாவது இவரை பத்தி நான் நிறைய வாட்டி நான் என் வீடியோலயே சொல்லியிருப்பேன். மைக்ரோ ஸ்ட்ராட்டஜி அப்படின்ற நிறுவனத்தோட தலைவரா இருக்காரு. இவர் வந்து பயங்கரமான பிட்காயின் இன்வெஸ்டரா இருக்காரு. ஆல்மோஸ்ட் இவங்க ஆர்கனைசேஷனே வந்து பாத்தீங்கன்னா பிட்காயினை தான் நம்பி இருக்கு அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம். வீக்லி ஒரு பிட்காயின் நாங்கள் வாங்குவோம் அப்படின்ற மாதிரி ஆரம்பிச்சு பிட்காயின் அக்குமுலேட் பண்ணி ஒரு வெல்த் ஆஃப் பிட்காயின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த கம்பெனி மைக்ரோ ஸ்ட்ராட்டஜி அப்படின்ற இவரோட கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா வச்சிருக்கு. ஸோ இந்த மூணு பேர் மூணு டிஃப்ரெண்ட் டொமைன்ஸ்ல இருந்து வந்திருக்காங்க. எக்ஸோடஸ் அப்படின்றது கிரிப்டோ வேலட் ப்ரொடியூஸ் பண்றவங்க, பாராடிம் அப்படின்றது ஒரு கிரிப்டோ ஃபர்ம், நார்மலாக ஃபினான்ஸ் பண்ணுற கிரிப்டோ ஃபர்மு, மைக்ரோ ஸ்ட்ராட்டஜின்றது பார்த்தீங்கன்னா கார்பரேட் இன்வெஸ்டர். ஸோ இந்த மூணு டிஃப்ரெண்ட் இதுல இருந்து இப்போ நம்மளுக்கு வந்து வராங்க அப்படின்றது தெரிஞ்சிருக்கு. இதில் என்னென்னா டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது கிரிப்டோ செக்யூரிட்டி, கிரிப்டோ பாலிசியை வந்து எப்படி வந்து ஜென்ரலைஸ் பண்ணுறது, எல்லா டிபார்ட்மெண்ட்ஸும் சரி இல்லை எல்லா நிறுவனத்திற்கும் எவ்வளோ ஈஸியாக அதை கொண்டு போயிட்டு எப்படி நம்ம யூஸ் கேஸ் அப்ளை பண்ணலாம் அப்படின்றத பற்றி பேசுறது அந்த கிரிப்டோ சம்மிட்டாக அமைஞ்சிருக்கு. இந்த கிரிப்டோ சம்மிட்டை ஒட்டி என்னென்னலாம் குட் நியூஸ் நடந்திருக்கு அப்படின்னா நிறைய பெண்டிங் கேசஸ், SEC செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் கமிஷன்ல இருக்க பெண்டிங் கேசஸ்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கம்மியா இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. அதாவது கிரேக்கன் எக்ஸ்சேஞ்ச் மேல இருந்த ஒரு சில கேஸா இருக்கலாம், காயின் பேஸ் மேல இருந்த சில கேஸா இருக்கலாம். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அதாவது நிறைய வழக்குகள் இருக்கும். பட் ஒரு சில வழக்குகளை டக்குன்னு இப்ப டிஸ்மிஸ் பண்ணிட்டு வராங்க இந்த செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் கமிஷன் ஒட்டி. ஏன்னா காயின் மேபி என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்கன்னா இந்த காயின் பேஸ்ல இருந்து ஒரு சில பேர்லாம் உள்ள வருவாங்க, கிரேக்கன் எக்ஸ்சேஞ்ச்ல இருந்து உள்ள வருவாங்க. பிகாஸ் இந்த டாப் எக்ஸ்சேஞ்சஸ்ல இருந்து ஆளுங்களை கூப்பிட்டாதான் அவங்களுக்கு தான் இந்த மார்க்கெட் எப்படி போயிட்டு இருக்கு, என்னென்ன வால்யூம்ல பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது தெரியும். ஸோ இப்போ இவங்க மேல கேஸ் இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஒரு அஜிடேஷன் உண்டாகும் அப்படின்றதால இவங்க எல்லாரையுமே வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த கேஸ்லாம் டிஸ்மிஸ் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ 25ல இப்போதைக்கு நம்மளுக்கு 3 அட்டெண்டீஸ் யார் யார் அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ ரிமைனிங் 22 யாரா இருக்கும் அப்படின்றது ஒரு கேள்விக்குறி. இலான் மஸ்க் இங்க இருக்கிறதுக்கான நிறைய சான்சஸ் வந்து இருக்கு. ஏன் நம்மளுக்கு தெரியும், இலான் மஸ்க் வந்து பாத்தீங்கன்னா அப்பார்ட் ஃப்ரம் கிரிப்டோ டோஜ் அதெல்லாம் விட்டுலாம், ஆஃபீஸ்க்குள்ள வரும்போது அவர் வந்து பாத்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் எஃபிஷியன்சி DOGல வந்து பாத்தீங்கன்னா இருக்காரு. ஸோ கிரிப்டோ வந்து எதுக்கு கொண்டு வர போறாங்க ஃபைனலா யூஸ் பண்ணுங்க, ஃபினான்ஷியல் ஸ்பெண்டிங்காக தான் பார்த்தீங்கன்னா கிரிப்டோ கொண்டு வருவாங்க. பிளாக் செயின் டெக்னாலஜி யூஸ் பண்ணி எப்படி US வந்து இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆல்ரெடி டொனால்ட் ட்ரம்ப் வந்து பிட்காயின் சொல்லானா கார்டுனா அடா வந்து பார்த்தீங்கன்னா பிட்காயின் ரிசர்வாக ஆக்குவேன்னு சொல்லிட்டாரு. அப்போனா ஆப்வியஸ்லி இந்த டெக்னாலஜிலாம் வச்சு பண்ண போறதா தெரியுது. ஸோ இலான் மஸ்க் வந்து கண்டிப்பாக இதில் வந்துட்டு நம்ம கவர்மெண்ட் ஸ்பெண்டிங்லாம் என்னென்ன மாதிரி கண்ட்ரோல் பண்ணலாம், கிரிப்டோ வச்சு எதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்றதுக்கான ஸ்டெப்ஸை வந்து முன்னேற்றி வைக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. மேபி கம்மிங் டேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இப்போ ரொம்ப சீக்கிரத்துல வந்து கண்டிப்பா இலான் மஸ்க்கும் கன்ஃபார்ம் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட பர்சனல் ப்ரெடிக்ஷன். பிகாஸ் அவர் வந்து he will definitely play a key part in this 25 members summit அப்படின்றது எங்களோட வியூகம். ஸோ நீங்க என்ன இந்த சம்மிட் பத்தி நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க, நாங்களும் அதை பத்தி தெரிஞ்சுக்கிறோம். ஸோ தட் இஸ் நியூஸ் ஐ ஷேர் வித் யூ டுடே. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கர்மா கிரிப்டோ அண்ட் தொடர்ந்து எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்க ஆல் தி இன்ட்ரெஸ்டிங் நியூஸ் ரிகார்டிங் கிரிப்டோ கரன்சி. தேங்க்யூ.